அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கதையை, ஒரு சிறப்பான கதையை இன்றைய நாள் உங்களிடம் பகிரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது, ஒரு மனிதனுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது. வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன என்கிற கேள்விதான் அவனுக்கு தோன்றுகிறது. ஒவ்வொரு மனிதரிடமும் கேட்கிறான், அவனுக்கான பதில் கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு மனிதனிடம் கேட்கும்போது அவர் சொல்கிறார், நீ காட்டிற்கு சென்று தவம் செய். ஏராளமான துறவிகள் அங்கே தவம் செய்வதால் அவர்களுக்கான பதில் கிடைக்கிறது. நீயும் அவ்வாறே செய் என்று அந்த மனிதர் சொல்லவும் இவன் காட்டிற்கு செல்கிறான். அங்கே அவர் சொன்ன மாதிரி எந்த துறவிகளும் இல்லை. இவன் உடனே யாரும் இல்லையா என்று கத்துகிறான். திடீரென ஒரு துறவி தோன்றுகிறார். அவர் சொல்கிறார், நீ திரும்ப ஊருக்கு போ. நீ செல்லக்கூடிய பாதையில முதலில் சந்திக்கும் 3 நபர்கள் உன்னுடைய கேள்விக்கான பதிலாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அந்த துறவி சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார். கடைசியில் இவன் ஊருக்கு செல்கிறான். செல்லக்கூடிய பாதையில முதலில் தச்சுப்பட்டறை ஒன்றை பார்க்கிறான். அங்கு இருக்கக்கூடிய அந்த தச்சரிடம் இவன் உங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்று அவன் கேட்கிறான். அவர் சொல்கிறார், எனக்கு இந்த வேலையை தவிர வேறு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிடுகிறார். இரண்டாவதாக செல்லக்கூடிய பாதையில் பொற்கொல்லன் ஒருத்தரை பார்க்கிறார். அவர் ஒரு எக்கை தகடாக மாற்றி கொண்டிருந்தார். அவரிடம் உங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர், எனக்கு இப்பணியை தவிர வேறு எதுவும் தெரியாது என்கிற வார்த்தை அவரிடமிருந்து வந்தது. மூன்றாவதாக அவன் செல்லக்கூடிய பாதையில் ஒரு மனிதரை பார்க்கிறான். அவர் அந்த எக்கை தகடாக வெட்டி அதை கம்பிகளாக மாற்றி கொண்டிருந்தார். அவரிடமும் கேட்கும்போது அவரும் அதே பதிலை சொல்லிவிடுகிறார். கடைசியில் இவன் கொஞ்ச தூரம் தள்ளி போகும்போது எதர்ச்சியாக ஒரு சத்தத்தை கேட்கிறான். அது திரும்பி பார்க்கிறான். அதுதான் ஒரு மனிதன் வயலினை இசைத்து கொண்டிருக்கிறார். அப்போதுதான் இவனுக்கு தோன்றுகிறது என்னவென்று, அதாவது அந்த தச்சரும் சரி, அந்த பொற்கொல்லனும் சரி, மூன்றாவதாக பார்த்த மனிதனும் சரி, அவர்கள் 3 பேரும் சேர்ந்து உருவாக்கிய அந்த பொருள்தான் அந்த வயலின். அதாவது இந்த கதையின் மூலமாக நான் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, வாழ்க்கையினுடைய அர்த்தம் இதுதான். அவன் இவ்வளவு நேரம் தேடிய கேள்விக்கான பதிலும் இதில் கிடைத்துவிட்டது. வாழ்க்கை அங்கே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது. அதை சேர்த்து பார்த்தால்தான் நம்மளுக்கு நிறைவே தருமே தவிர, அதை தனித்தனியாக பார்க்கும்போது ஒருபோதும் நாம் தேடிய ஒன்றிற்கான பதில் கிடைக்காது. நன்றி.